வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சுதும்பு மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நான் இதுவரை இந்த மீன் வாங்கி சமைச்சதில்லை, இந்த தடவை தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த மீன் வாங்கி வீட்டில் சமைச்சிருந்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுதும்பு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 400 கிராம் அளவு இருக்கும். சுதும்பு மீன் இதை கழுவி மஞ்சள்லாம் போட்டு கழுவிட்டேன். அது ஒரு ஸ்மெல் கொஞ்சம் எல்லா மீனை மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கழுவி வச்சுருக்கேன். இது நமக்கு இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் என்ன சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன், மிளகுத்தூள். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு கூட மீன் மசாலா இதில் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இந்த மீன் நான் இது வரைக்கும் வாங்கலை, இப்போ தான் நான் வாங்கி இதை சமைக்க போகிறேன். நீங்கள் இந்த வீட்டில் இந்த மீன் வாங்கி சமைச்சிங்களா, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே சமைச்சிருந்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த மீன் மசாலா நான் ஊருக்கு போனப்போ குழம்பு ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதோட அட்ரஸ் வந்து தூத்துக்குடியில் செய்கிறதா போட்டிருக்காங்க. சென்னையில் கிடைக்குமான்னு தெரில. இதில் நான் ஒரு பாக்கெட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கிடச்சா நீங்களும் வாங்கி போடுங்க. இப்போ மீன் பொரிக்க போட்டுருக்கலாம். ஒரு சைடு கொஞ்சம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்தாச்சு, எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியே பொரித்து எடுத்துட்டேன். இவ்வளோ தான் பொரிச்சிட்டேன்.